மக்கள் எல்லாரும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வழக்கம் போல இன்னைக்கு நிகழ்ச்சி கலகலப்பா இருக்க போகுது. ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வியை சொல்ல போறேன். நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள்லாம் நீங்க எப்படியே கொட்டி தீர்க்க போறீங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன கேள்வி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறீங்களா? ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுதுன்ட்டு. டவுட்டே வேணா, நிகழ்ச்சி கலர்ஃபுல்லாக தான் எனக்கு இருக்க போகுது. ஆனால் அதிகமாக சகோதர மொழியில தான் பேசியிருக்காங்க. ஸோ மொழி மட்டுமே ஒரு அழகான விஷயத்துக்கு பிரச்சனை ஆகிடக்கூடாது இல்லை. ஸோ மொழி, மதம், இனம் இதெல்லாம் வந்து நம்ம அன்புக்கு பிரச்சனை ஆகக்கூடாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதிகமாக சகோதர மொழியில் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு கீழே உங்களுக்கு புரியுற மாதிரி சப்டைட்டில் போடுவோம், நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு அதிகமாக அப்படி தான் நடந்துச்சு. ஸோ அதனால வந்து நிகழ்ச்சி எப்படி இருக்க போகுதுன்றதை முன்கூட்டியே ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டேன்னு அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் இல்லையா. ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும், என்டர்டெய்னிங்காக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. மொழி புரியாமல் இருந்தால் கீழே பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஓகே. உங்களை வந்து அதிகமாக அடிக்கடி டார்ச்சர் பண்ணுறதுனா யாரு? என்ன பேரை சொல்லு, என்ன சொல்லாமல் வேற யாராவது இல்லை, யாராவது ஒருத்தவங்க இருக்கும்ல, ரொம்பன்ட்டு இல்லாமல் வீட்டில் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல இவங்க மட்டும் நான் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு யாரை சொல்லுவீங்க? நான் ஒருத்தரே சொல்ல மாட்டேன். நம்ம யாருக்கும் இடைஞ்சலாமல் இருந்தோம்னா நமக்கு யாரும் இடைஞ்சலாக இருக்க மாட்டாங்களே. நம்ம சரியாக இருந்தோம்னா யாரும் இடைஞ்சலாக இருக்க மாட்டாங்களே. நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம சரியாக இருந்தால் சரி, அடுத்த ஆளை பற்றி குறை சொல்லக்கூடாது. நம்ம அது ஒரு வகையில கரெக்ட் தான். ஆனா எல்லாரும் உங்களை மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எனக்கு பெரிய டார்ச்சர் ஆயிடும். என்னைய பொறுத்தளவுல உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் අදද එන්න වැඩියම අදන්න ති ආලු තමයි මත கிடைக்கான்னு පුළුවන් කවුද කියලා ඉන්න ඩයිස කියලා කොල් තම වැඩියම වර්ද මොනවද දෙන්නේ ඉස්ස ඇදනවා ඉතින් ඔය ඉන්න දෙන්නම නෑ. කොහේ හරි උට යන්න ඕන. උගෙත් එක්ක නැත්තම් උට මොනක් හරි තුනම උත් එක්ක බොන්න ඕන. ඒව තමයි. ஓகே. எல்லாரும் கேங்லேயும் வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பாப்புல, அவங்கள பயங்கரமாக பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறதுக்கு. நம்ம நல்லவனா இருக்கணும்னு நினச்சாலும் அவன் விட மாட்டான். அந்த மாதிரி இவருக்கும் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவரே ஒரு பயங்கரமாக போட்டு வதச்சி டார்ச்சர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு. ஊரில் 10-15 ஃப்ரெண்டு வச்சிருக்கலாம், சந்தோஷமா இருக்கான். ஒரே ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நாப்படுற அவஸ்தை இது. எதுவும் லீவ் நாளா இல்லை நேற்று ஒரு முக்கியமான நாள்னால இன்னைக்கு எல்லாரும் டயர்டாக இருக்காங்களா அப்படின்றது தெரில. நேற்று என்ன முக்கியமான நாளெல்லாம் கேட்காதீங்க, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஒரே அமைதியாக இருக்கு. ஒருத்தரையும் காண வேடா, எங்கடா போகிறீங்க எல்லாரும், என்னடா பண்ணுறீங்க? தேவையில்லாத நேரத்தில் அப்படி டிராஃபிக் கிரியேட் பண்ணுறது. இப்போ ஒருத்தரையும் காணும். இப்படிலாம் இருந்தீங்கன்னா நாங்கள் எப்படி குழப்பம் நடத்துறது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டயர்டாக இருந்தாலும் நடப்போம், என்ன பண்ணுறது? இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில் எதுவும் இல்லை. அதுவும் கரெக்டு தான். කිව්වොත් මගේ හොඳම යාළුවා තරුෂි. මොනවද එයාට කරන ටාර්චර් එක? ඒ කියන්නේ يعني මම දවසක් හරියට කතා කරේ නැත්නම් එයා පොඩ්ඩක් හොයලා බලනවා, කරදර කරනවා, කතා කරනවා. ஓகே ஓகே, தேங்க்யூ. ஸோ அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்டு தருஷி தான் வந்து அவங்களை அடிக்கமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு நாள் கால் பண்ணாட்டி வந்து கால் பண்ணி எங்கே இருக்குன்னு கேட்டுட்டு பயங்கர டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கியூட்டாக இருக்காங்க. தேங்க்யூ. உனக்கு ஏதாவது புரியுதா? புரியலண்ணே. ஆளு விட சூப்பரா இருக்குண்ணே. சேலைய பார்த்துட்டு சோலையை விட்டியல. අතීතේ මතකයන් තමයි எல்லா பசங்களுக்கும் இருக்கிற அதே ஒரு பிரச்சனை, ஃப்ளாஷ்பேக். அவருக்கு பழைய நினைவுகள் தான் அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெளிச்சம் தந்தவ ஒருத்தி அவளை இருட்டுல நிறுத்தி ஜோரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாலோ. வெக்கமா இல்ல? ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு ஓடி போயிட்டா அது நீ பெருமையா சொல்ற? நீ எல்லாம் ஏன் சட்டி போட்டு பேண்ட் போடுற? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதான். அதிகமாக டார்ச்சர் பண்ணுறது வீட்லையா இல்லை வேலை செய்கிற ஒர்க் ப்ரெஷர் தான். ஓகே. ஆஃபீஸில் யார் உங்களுக்கு பேர் சொல்லாமல் சொல்லுங்க, இப்போ என்ன டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு? வேலை செய்ய சொல்கிறாங்களோ? வேலை செய்யறது தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. இல்லை, வேலை செய்ய சொல்கிறத தாண்டி உங்களை மட்டும் குறிப்பிட்டு இவர் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காருன்னு சொன்னால் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லுங்க. நம்மளை பக்கம் ஏதாவது தவறிக்கும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. தவறு இருக்கும் அதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, மற்றபடி உங்களை யாரும் டார்ச்சர் இல்லை. சரியாண்ணா, ரொம்ப நேர்மையாக அவரை டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் அப்படி சொல்லிட்டு போகிறார். பண்ணுறது மோசம், இதில் பாசம் வேற. பார்த்தீங்கல்ல, பார்த்தீங்க. ஈ காக்கா ஹியர் நோ ஒன்லி மீ. ஒருத்தனையும் காரம். டே, இந்த கப்பிள்ஸ் எல்லாம் என்னடா பண்ணுறீங்க? உங்களுக்காக ஸ்பெஷலாக வீக்கெண்டுக்கு வந்திருக்கோண்டா. ஒருத்தரையும் காணோம்.
நைட் டைமில் மட்டும்தான் வெளில வருவீங்களா? நீங்கள் என்ன அப்படி பேட்மேன்ஸா? பகல் டைமில் வெளில வர மாட்டிங்களா? இதெல்லாம் டூ மச் ப்ரோ. அப்புறம் எங்களை மாதிரி சிங்கிள் பசங்க இந்த மாதிரி கண்டென்ட் கூட கிடைக்காம கஷ்டப்படும். பகல் டைமில் இனிமேல் எல்லோரும் பீச்சுக்கு வாங்க. சரி ஓகே, வேறு வழி இல்லை. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுக்கு இருக்குது? அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. එහෙම කියලා නැහැ කවුරු. යාළු එක්කරි ගෙදරින් හරි එහෙම කියලා කවුරුත් නැහැ. කවුරුත්ම නැහැ. சரி அவ்வளோக்குண்ணா, தேங்க்யூ. ஒண்ணுமே இல்ல. யாருமே அவர் தொந்தரவு பண்றதில்லன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தொந்தரவு பண்ற ஒரே ஆள் நான் மட்டும்தான் போல இருக்கு. எஸ், ஜெயிச்சிட்டா. யாழ் வைக்கறி கெதரிங் ஹரி. එගලින් කෙනෙක් වන්නත් පුළුවන්. සරේ ඉන්නවනේ. දැන් මේගොල්ලන්ගේ නම් සුභාෂිනී යාළුවන්ගේ මොනවද යට ගොඩක් මතකද? වද දෙන්න කියන්නේ අපි කැම්පස් හොස්ටල් එකේ ඉන්නේ. මේ දවස්වල කියන්නේ ගෙදරින් හැම ලොකු කරදර වද දෙන්නේ නැහැ හැම. මේ රූම් එකේ රූම්මේට් තමයි සුභාෂිනී වද දෙන්නේ. මේ එයා ඉතින් මේ අර පොඩි දෙයටත් අර එයා සෙන්සිටිව් දුක් වෙනවා. එහෙම වුණාම මේක ඉතින් මේ අපි කියන දේ අපි දුක් වෙන්න එපා කොට ඒක අහන්නේ නැහැ. මේ අපි කියන දේ කරන්නේ ඉතින් අපිට වදයක් නේ. එහෙම දෙයක් තමයි. නැත්තම් ඉතින් එයා ලොකුවට වද දෙන්නේ නැහැ. මේ දැන් ඔයා අහපු හින්දා කිව්වේ මේ දැනට වද දෙන්නේ යා කියලා. හරි. thank you. සෙන්සිටිව් සුභාෂිනී සුට්ටක් එන්න. එහෙම වද දෙන්නේ නැහැ. ගෙදරින් හරි යාළුවෙක් කරි. කැම්පස් එකේ හරි. එහෙම කවුරුත් වද දෙනවා කියන්නේ නැහැ ඉතින්. අක්ෂර මොනවද? අක්ෂර කරන කවුරුත් මොනවද? නෑ හොඳයි. හරි, thank you. තරුෂි තමයි. තරුෂි මොනවද වදන්නේ? එයා ඉතින් හැමදේම වද තමයි. හැමදේම වද. ඒ කියන්නේ එයාට ගොඩක් මත දෙන්නේ කවුද? තරුෂි තමයි. ඔක්කොමලා තරුෂි. මොනවද වද එයාගේ වද? ரூம் கேட்டே தவாயிட்டே. ஸோ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறது நம்ம தருஷி தான் சொல்லியிருக்காங்க. சரி ஓகே, நல்லா இருந்துச்சு இல்லை? நல்லா இருந்துச்சு. எப்படி இருக்கு? 3 சூப்பர். எதை சொல்ற? நீங்க எதை கேக்குறீங்க? நீ எதரா சொல்ற? அதையும் தாண்டி புனிதமானது. விஷுவல் நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல. மனிதர்கள் நல்லா நடமாட்டம் இல்லாத இடம் கூட ஒரு மாதிரி அழகாக தான் இருக்குது. அதுக்காக வந்து அசர்பைஜான்லாம் போயிட்டு நிற்போன்னு நினைக்காது. நீ என்னைக்கும் விடா முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு இது வேற முயற்சி. டார்ச்சர் பண்ணியிருந்தா அப்படி என்று சொல்லலாம். யாராவது ஒருத்தவங்க இருப்பாங்களே, தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்காங்கப்பா அப்படின்னு உங்களுக்கு யாரை தோணுது? சீரியஸாக இல்லைனாலும் உங்களுக்கு சும்மா ஏதாவது நோண்டிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான். ஓகே, அந்த ஃப்ரெண்ட்ஸில் யார் ரொம்ப உங்களை அதிகமாக நோண்டுறது? ஷஃபிக். எனக்கும் ஒரு ஷஃபிக் தெரியும். அவர் என்ன பண்ணுவார் உங்களை? ஒரு ஜோக்கை பண்ணி கொண்டு இருப்பார். எந்த நேரம் தான் சொல்லிட்டு ஜோக் பண்ணிகிட்டே இருப்பார். அது உங்களுக்கு மாதிரி டார்ச்சர். ஷஃபிக்கு எங்கள் அண்ணன் அடிக்கடி தொந்தரவு பண்ணாதீங்க, ஒரு பாவம் பச்சை மண்ணு தவிர கொஞ்சம் பொறுமையாக தனியாக இருக்க விட்டுங்க நிம்மதியா. என் மனசே சரியில்லைம்மா, ப்ளீஸ் லீவ் மீ அலோன். என்னடா லோன் கேட்டு ஃபோன் பண்ணாங்களா? එහෙම කවුරුත් වද දෙන්නේ නැහැ. යාළුවෙක් හරි ගෙදරින් හරි. එහෙම නෑ. ඉතින් මං ගණන් ගන්නෑ වද දෙන්නට. වද දෙන්න ගණන් ගන්න නැද්ද? ස්ටඩි කරනවද? ඔව්. මේ ටීචර්ස්ලා මොකද වද දෙන්නේ නැද්ද? ඔකට ටීචර්ස්ලා නම් සමහර වෙලාවට තියෙනවා. එහෙම වදයක් කියන්න කොහොමද වදන්නේ කියලා? එහෙම වද කියන්නේ ගොඩක් දුරට ඒගොල්ලෝ අපි පහතරවත් තුල කතා කරනවා නේ. කියන්නේ අපිට දෙයක් කරගන්න බෑ. අපිට මේ පාඩමක් එහෙම එච්චරයි. ඒ වෙලාවට මොනවද හිතන්නේ? ඉතින් ඒ වෙලාවට මග ඇරලා හිතනවා ඉතින්. මොනා කරන්නද? ஹரி, thank you. ஸோ அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸு வீட்டிலலாம் பேச டார்ச்சர் பண்ணுறது. இந்த டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, ரொம்ப மட்டம் தட்டுற மாதிரி பேசுவாங்க, நமக்கு எதுவும் வராது அப்படின்ற மாதிரி. தயவு செஞ்சு டீச்சர்ஸ்னால தான் நிறைய பேரோட வாழ்க்கையெல்லாம் வந்து அப்படியே க்ளோ ஆகுது. உனக்கு இது வரும், இது வராது அப்படின்ட்டு. படிப்பில் ஒரு வேளை ஏதாவது சின்னதாக ஸ்கிப் ஆகிட்டாலோ ஏதாவது ஒரு சின்ன விஷயம் மிஸ் ஆகிட்டாலோ உனக்கு எதுவுமே வராதுன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. அந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து அடுத்த ஸ்டூடெண்ட்ஸை வளர்த்து விட்டனால தான் நிறைய பேர் வந்து இப்போ பெரிய பெரிய ஆக்களாக இருக்காங்க. இப்போ இருக்கிற டீச்சர்ஸை அதை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு முன்னாடி ஒரு டீச்சர் இருந்திருக்காங்கல்ல, அவங்க பண்ண டார்ச்சரை இவங்களுக்கு பண்ணணும்னு யோசிக்காதீங்க. பொறுக்கி ஒரு மாஸ்டர் பண்ற காரியமாடா இது. இனிமே இந்த கேம்பஸ்க்குள்ளே உங்களை பார்க்க கூடாது. නංගි තමයි ඉතින්. என்னங்க உனக்கு வந்து
නිතරම ඉතින් අපි දෙන්න ගහ ගන්නවා රන්දුල එහෙම තමයි. අක්කා යට වද දෙනවද? එයත් එහෙම තමයි. ගොඩක් යට වද දෙන්නේ මොකද්ද? එහෙම කියලා ඉතින් විශේෂ දේවල් නෑ. ඉතින් හැමතිස්සෙම වද දෙනවා. இந்த சிப்ளிங்ஸ் இருக்காங்களே அவங்களுக்குலாம் காரணமே இல்லை ஒருத்தர் தொந்தரவு பண்ணுறதுக்கு நம்ம படாத கஷ்டத்தை அவங்க பட்டிருக்க போகிறாங்க. உடன்பிறப்புகள்னாலே பிரச்சனை தானே. ஐயோ என் உடன்பிறப்புகளே உங்களை சொல்லலை, வீட்டில் இருக்கிற உடன்பிறப்புகளை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். வாங்க போகலாம். ஓகே, இன்னைக்கு நிகழ்ச்சி எப்படி கலர்ஃபுல்லாக போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து அன்புக்கும் அழகுக்கும் மொழி தேவையில்லைங்க, லாங்குவேஜ் தேவையில்லை அப்படின்றது எனக்கு நிகழ்ச்சியை பார்த்தாலே புரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தவங்க டார்ச்சர் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த நம்ம கேமராமேன் அதிகமாக டார்ச்சர் பண்ணுறது யாருன்னா அவர் கண்ணை மூடிக்கிட்டும் திறந்துக்கிட்டும் சொல்லுவார் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அது தெரியும். ஸோ அதே மாதிரி என்ன அதிகமாக டார்ச்சர் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதுவும் அவன் தான், வேறு வழி கிடையாது. அந்த அளவுக்கு அதோட தான் சுத்தணுன்ற தலையில் எழுதியிருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை டார்ச்சர் பண்ணுறவங்க யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் நிகழ்ச்சி பார்க்கும்போது உங்களால் சொல்ல முடியாது. ஆனால் நிகழ்ச்சி போகும்போது சோஷியல் மீடியாவில் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம். நான் வந்து சத்தியமாக செக் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து தொடர்ந்து இணைஞ்சிருக்க போறீங்க. மறுபடியும் உங்களை சந்திப்பேன் நம்பிக்கையில் உங்களிடமிருந்து கேமராமேன் சல்மானுடன் வெளியேறும் நான் உங்கள் அன்றும் திவாகர் தான். ஸோ டாட்டா பாய்.